வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 15/12/2024, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி தேய்பிறை பிரதமை பகல் 2:44 முதல் பிரதம ஆரம்பமாகுது. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்னைக்கு துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:08 வரை. அதுக்கப்புறமா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. ராகு காலம் காலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 7 to 9, 11 to 12, 2 to 4, 6 to 7, 9 to 11. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:08க்கு சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்பொழுது நாம் அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஜோதிட கலைமாமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது மகன் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் கடந்த 7-8 மாதங்களாக தீராத துன்பத்தை கடன் தொல்லையால் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். தாங்களிடம் பரிகாரம் கேட்கலாம் என்று 4-5 முறை எழுதிவிட்டேன். என்னுடைய கடிதத்தை படிக்கவே இல்லை, பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார். ரொம்ப ஃபீலிங்கோடு வருதில் சில விஷயங்கள் எழுதியிருக்கார். என்னென்னா, ஏதாவது ஒரு பௌர்ணமி உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெட்டிவேர் மாலை குறைஞ்சபட்சம் ஒரு அடி நீளத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணாலே போகிறோம். ஒரு அடி நீளம் இருக்கக்கூடிய வெட்டிவேர் மாலையை வாங்கிட்டு பௌர்ணமி உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். உங்கள் குலதெய்வம் கோவில் நைட்டு 8 மணி 8:30 மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சில கோவில் சூரிய அஸ்தமனம் ஆறப்போ அதுக்கு முன்னாடியே மூடிடுவாங்க. 5-5:30க்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிற கோவில்களை மூடுறதுங்கிறது வரும். உங்கள் கோவில் டைமிங் பார்த்துக்கோங்க. அப்படி சீக்கிரம் மூடுவாங்கன்னா பகல் பொழுதில், இல்லை கோவில் மூடுறதுக்கு முன்னாடி அந்த 5 மணிக்குள்ளேயோ 5:30 மணிக்குள்ளேயோ தான் அதை பண்ணியாகணும். கொஞ்சம் நிறையா நேரம் திறந்துருப்பாங்கன்னா சாயங்காலம் 7 மணின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. சந்திரன் நல்லா கண்ணுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு பௌர்ணமி டயத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு 2 வெட்டிவேர் மாலையாக சாத்தி வேண்டிக்கணும். ஒரு வெட்டிவேர் மாலை எப்போது பர்மனெண்ட்டாக குலதெய்வம் கழுத்தில் இருக்கணும். வெட்டிவேர் மாலை எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாதது. இன்னொரு வெட்டிவேர் மாலையை குலதெய்வத்துக்கு சாத்திட்டு அதை பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. அந்த வெட்டிவேர் மாலைக்கு சாம்பிராணி புகை காட்டி தினமும் வழிபாடு பண்ணுங்கள். இப்படி பண்ணால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரம் பீடையும் சரியாகும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு குபேர மந்திரம் இருக்குது. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய அதிபதையே தேகிமேயி ஸ்வாஹா. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய அதிபதையே தேகிமேயி ஸ்வாஹா. அதாவது குபேரன் சிவன் விஷ்ணு 2 பேருக்கும் பிரியமானவர், நண்பர். அதனால் ஓம் ஹ்ரீம் நமசிவாயங்கிற சக்தி சிவ பஞ்சாட்சர மந்திரம், இதுவும் ஏற்கனவே சொன்னது தான். அப்புறம் ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, இந்த பெருமாளோட மூலமந்திரம், லக்ஷ்மியோட மூலமந்திரம், அதெல்லாம் சொல்லிட்டு ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தையும் சொல்லிட்டு அப்புறமா இந்த குபேர மந்திரத்தை சொல்லணும். இதை இவருக்காக மட்டும் சொல்லலை. இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரங்களை தினமும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி வேண்டிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு பௌர்ணமியில் வெட்டிவேர் மாலையை சாத்தி வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்முடைய கெட்ட கர்ம வினையெல்லாம் பெரிய அளவில் டைல்யூட் ஆகும். அதையும் தாண்டி விதிப்படி நடக்கிறது தான் நடக்கும். அதை பெரிய அளவில் மாற்ற முடியாதுனாலும் அட்லீஸ்ட் அந்த விதிப்படி நடக்க வேண்டிய அந்த கர்மவினை, கெட்ட கர்மவினையோட வீரியத்தை ஒரு 60 to 70% அட்லீஸ்ட் குறைக்கிறது. இல்லைனா மழை பெய்கிறப்போ அந்த மழையை தடுக்க முடியாதனாலும் ஒரு கொடை, ரெயின்கோட் போட்டு நம்ம போனோம்னா நம்ம நனையாமல் இருக்கலாம். இயற்கையாக நடக்கிறது நடக்கும், ஆனால் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். பண்ணால் நிச்சயமாக உங்கள் லைஃப், உங்கள் ஃப்யூச்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட இவர் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறோமோ பயன்படுத்திக்கலாம். கணவர் பெயர் சங்கர், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. எனக்கு மீனராசி, ரேவதி நட்சத்திரம். 13 ஆண்டுகள் ஆகின்றன. குழந்தை இல்லை. எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறுங்கள். 13 வருஷமாக குழந்தை இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். 2-3 கோவில்கள் இருக்குது. ஒன்று கர்ப்பரட்சாம்பிகை, எல்லாருக்குமே தெரியும், கும்பகோணம் பக்கத்தில் திருக்கருகாவூர்.
அந்த கர்ப்பரட்சாம்பிகை கோவில் போகிற வழியில் கருவளஞ்சேரின்னு ஒரு கோவில் இருக்குது. கர்ப்பரட்சாம்பிகை கோவிலில் வழிபாடு பண்ணால் குழந்தை வயிற்றில் உருவாகும். அந்த கரு ஸ்ட்ராங்காக வயிற்றில் தங்கிறதுக்கு கருவளஞ்சேரி, ரெண்டுமே பக்கத்தில் தான். ஸோ இதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஒதுக்கிண்டு கருவளஞ்சேரி கர்ப்பரட்சாம்பிகை 2 கோயிலுக்கும் போங்க. அங்கே வந்து இந்த எண்ணெய் மாதிரி தடவிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, நெய் பிரசாதத்தை கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம நெய்யும் கொஞ்சம் கலந்து 48 நாளுங்கிறது சாப்பிட்டுன்னு வரணும். அந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்கிறது கண்டிப்பாக நிறையா பேருக்கு உருவாயிருக்கு. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த போரூர் பக்கத்தில் குன்றத்தூர் இருக்குல்ல, குன்றத்தூர் முருகன் கோவில். அந்த முருகன் கோவில்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரும் காத்தியாயினி கோவில். குன்றத்தூர் காத்தியாயினி டெம்பிள்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அந்த கோவில் மேப்லேருந்து எல்லாம் வரும். அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்படிக கல் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அந்த கோவிலில் இருக்கிற தோரண கணபதிக்கு இந்த மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துக்குனே சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க. 3 பௌர்ணமி அங்கே தொடர்ந்து யாகம் பண்ணுவாங்க. இந்த வில்வக்காய் இருக்குல்ல, வில்வத்தில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த வில்வக்காயை நம்ம சாப்பிட்டுன்னு வந்தாலே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள் சரியாகி சீக்கிரமாக குழந்தை வந்து கிளிக் ஆகும். அவங்க அந்த வில்வக்காயோட பல மூலிகை பொருட்களை சேர்த்து ஒரு மூலிகை உருண்டை மாதிரி அந்த ஹோமத்தில் வச்சு தராங்க. இன்னொன்று, இதுக்கு அவங்க பண்ணுற சார்ஜும் ரொம்ப ரீசனபிள் சார்ஜு. எல்லாரும் இது பலனடையணுங்கிறதுனால இந்த பொருளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அந்த கோவிலுக்கான நன்கொடை அவங்கவுங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான், அதை தாண்டி மற்ற விஷயங்கள். அதனால் தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமி போகணும், ஒரு 5 சனிக்கிழமை அங்கே பூஜை பண்ணுவாங்க, அதை அட்டன் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் போக முடியலனா கூட 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகலாம். அப்படி இல்லைன்னா 2 பேருக்குமே போகிறதுக்கு டைம் கிடைக்கலனாலும் அவங்க சார்பாக வீட்டிலேருந்து யாராவது போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வரலாம். இப்படிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சென்னையிலேயே இருக்கிறவங்க இல்லை தள்ளி இருக்கிறவங்க இதுக்குன்னு ஒரு 3 பௌர்ணமி 5 சனிக்கிழமை வரத்துக்கு தயாராக இருக்குன்னா வந்து அந்த பூஜையில் கலந்துட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தினாங்கன்னா இது வந்து மற்ற எல்லாத்தோட ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். யார் தொடர்ந்து இந்த மாதிரி 3 பௌர்ணமி 5 சனிக்கிழமை அங்கே வந்து வழிபாட்டில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். நிறையா பேருக்கு, 100கணக்கான பேருக்கு அப்படி நடந்திருக்கு. இந்த காத்தியாயினி கோவிலுக்கு பக்கத்தில் தான் பெரிய புராணத்தை தந்த சேக்கிழார் அவதாரம் பண்ண வீடு இருக்குது. அதனால் இது வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், புராண சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். காத்தியாயினிங்கிறது அம்மனோட வடிவங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். நேரம் கிடைப்பவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு குழந்தை பாக்கியத்தை பெறுங்கள். ஐம்பெரும் காப்பியத்தை தமிழுலகத்துக்கு தந்த உவேசா அவர்கள் சீவக சிந்தாமணியை நூலாக வெளியிட 500 ரூபாய் கடன் வாங்கி செலவழித்து வெளியிட்டார். அன்றைய 500 ரூபாய் இன்று 5 லட்சம் மதிப்பாகும். அப்போதைய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி படித்து மகிழ்ந்து ஊவேசாவை பாராட்டி தங்க ஜரிகையிலான பொன்னாடையை அவருக்கு அணிவித்து பெருமைப்படுத்தினார். அப்பொன்னாடையை ஏலத்தில் விட்டு இன்று 5 லட்சம் மதிப்பாகும் 500 ரூபாயை அன்று ஊவேசா அடைந்தார். PR கவிதை ராஜா இதை பற்றி எழுதியிருக்கார். ஆமாம், ராமநாதபுரம் மன்னரும் சரி, தமிழ்தாத்தா ஊவேசாவும் சரி, அவருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ்தாத்தா ஊவேசாக்கு முன்னாடியே இந்த திருமுருகாற்றுப்படை மாதிரி பல நூல்களை வந்து ஏடுகள்லேருந்து அச்சுக்கு கொண்டு வந்தவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். அந்த மாதிரி நிறையா பேர் தமிழுக்கு நிறைய தொண்டாற்றி இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் யார் அவங்கள ஞாபகத்துகளை வச்சுக்கிறாங்க, யார் நினைக்கிறாங்கங்கிற மாதிரி தோணும். அதுதான் தப்பு. நிறையா பேர் அந்த மாதிரி தமிழ் அறிஞர்களை நம்ம நாட்டுக்காக தமிழுக்காக உழைச்சவங்களை நினச்சின்னு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த ஒரு கடிதம். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் மூலமாக, என் அப்பா மூலமாக நிறையா பேர் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த மாதிரி கடிதங்கள் மூலமாக நாங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்னாலும் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி கவிதை ராஜா அவர்களுக்கு. இதுவும் கவிதை ராஜா அவர்களுடைய கடிதம் தான். என்னென்ன கோவிலில் என்னென்ன பிரசாதம் சாமிக்குன்னு சொல்லியிருக்காரு. கேரளாவில் உள்ள திருவிழா மகாதேவருக்கு மூலிகை பால், கொல்லூர் மூகாம்பிகைக்கு அர்த்தஜாமத்தின் போது சுக்கு மிளகு, ஏலம், லவங்கம், திப்பிலி, சர்க்கரை சேர்த்த மிளகு கஷாயம், மணமிகு கஷாயம்னு போட்டிருக்கார். திருப்பதி பெருமாளுக்கு குலசேகரன் படித்தாண்டி படைக்கும் மண்சட்டி தயிர் சாதம், மதுரை கள்ளழகருக்கு மிளகு ஜீரகம் நெய் சேர்த்த தோசை. ஆமாம், கள்ளழகருக்கு தோசை நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, பெரிய சைஸாக இருக்கும். திருவரங்கநாதருக்கு வந்து தேங்காய் துருவல், அங்கே இருக்கிற பிவி நாச்சியாருக்கு வந்து ரொட்டி, வெண்ணெய் கீரை,
திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு தினமும் இரவில் புளியோதரை பொங்கல், முளியோதன் பொங்கல்னு ஏதோ போட்டிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணத்தில் கோரக்கிழங்கு வராகருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நம்மளாக சேர்த்துக்கிறோம். அடிஷ்னலாக சிதம்பரம் நடராஜருக்கு கிச்சடி சம்பா சாதம், காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு சுக்கு மிளகு கருவேப்பிலையுடன் சேர்த்த அவித்த இட்லி, கேரளா குருவாயூரப்பனுக்கு சுண்டக்காய்ச்சிய பால் பாயசம், திருப்பரந்துரை ஆத்மநாதருக்கு புழுங்கல் அரிசி சோறு, பாகற்காய் கறி. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் சில சிறப்பான நைவேத்தியங்கள் உணவுகள்னு இருக்குது. அதில் நிறையா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது இருக்குது. இப்போ ஸ்ரீராமநவமி வந்தாலே பானகம் நீர்மோரெல்லாம் ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். ராமாயணத்தில் ராமருக்கு நீர்மோர் ரொம்ப பிடிக்கும், பானகம் ரொம்ப பிடிக்கும்னு எங்கேயாவது குறிப்பு இருக்கானா? 24,000 ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, 12,000 ஸ்லோகங்கள் கம்பராமாயணத்தில் இருக்குது. மேபி ராமாயணத்தில் ஏதாவது அந்த ரெக்கார்டு இருந்திருந்தாலும் இருந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லணும். பட் என்ன விஷயம்னா, ஏன் அந்த டயத்தில் நைவேத்தியம் பண்ணுறோம்? ராமருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அது ரெண்டாவது பட்சம். பிடிக்காமல் இருக்காது கடவுளுக்கு. எல்லா நைவேத்தியங்களும் நம்ம அன்போடு பண்ணுறது பிடிக்க தான் செய்யும். ஏன்னா அது வெயில் உச்சத்தில் இருக்கிற நேரம். அப்போ இந்த பானகம் நீர்மோரெல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டா அதை நம்மளும் சாப்பிட தானே செய்வோம், அப்படியே வச்சுருவோமா? அப்போ அந்த வெயிலினால் வரக்கூடிய தாக்கம் குறையும். அந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி வருது, அப்போ சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறோம். அந்த புரட்டாசி மாதங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் சக்தி கொஞ்சம் கம்மியாகக்கூடிய காலம். ஏன்னா அப்போ கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான புரதம் மாதிரியான சக்தி, கால்சியம், அயன்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சுண்டலுங்கிறத ஒரு 9 நாள் 10 நாள் அம்மனுக்கு படையலிட்டு அது நம்ம உணவுறோம். அதே மாதிரி ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது. கேழ்வரகுங்கிறது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். அன்றைக்கி கடுமையான உடல் உழைப்பு பண்ணுறவங்கெல்லாம் கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு தான் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு பரோட்டாங்கிறது எல்லாம் கிடையாது. அதனாலேயே அன்றைக்கி நம்மளாம் நல்ல ஹெல்த்தாக இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம். இந்த மாதிரி நம்முடைய உணவு கலாச்சாரம், அந்த உணவு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக கலாச்சாரம், இது எல்லாமே எதுக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா சாஸ்திராயச்ச சுகாயச்ச. சாஸ்திரங்கிறதே நம்ம சுகத்துக்காக உருவாக்கப்பட்டது, இயற்றப்பட்டது தான். சாஸ்திரங்கிற வார்த்தைக்கு சயின்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் வெறும் இந்தந்த கோவிலில் இன்னென்ன பிரசாதத்தை தராங்க, இன்னென்ன நைவேத்தியம் பண்ணுறாங்கங்கிறத வெறும் ஜஸ்ட்டு ஒரு ஃபுட்டியாக தெரிஞ்சுக்காம, இந்த ஃபுட்டுக்கு பின்னாடி என்னெல்லாம் மாரல் இருக்குது, என்னெல்லாம் சயின்ஸ் இருக்குது, அந்த ஃபுட்டில் என்னெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கிக்கிறப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்காங்கிறது, இதோட வேல்யூ நமக்கு தெரிய வரும். அப்போ அதை இன்னும் நம்ம ஜாஸ்தி மதிப்போம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். மாண்புமிகு அரியேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பெரும்பாலும் நவகிரகங்களை மாலை நேரங்களில் வலம் வரக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அது உண்மையா? கோவில் அல்லாமல் அரச மரத்தில் சுவர் அமைத்து அதில் சிவலிங்கம், நந்தி, பின்பு விநாயகர் சிலை வைத்து அரிய நவகிரகம் உள்ளது. அதை வலம் வந்தால் கோவில் சுற்றி பலன் கிடைக்குமா? இதற்கு விளக்கம் கூறுங்கள். இதற்கு முன்பு கடிதம் எழுதி உள்ளேன், அது உங்களிடம் வந்து சேரவில்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகி உள்ளது. இப்போ தான் உங்கள் கடிதம் கைக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா, பொதுவாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கோவிலில் இருக்கிற மரத்தை தான் சுற்றக்கூடாதும்பாங்க. அரச மரம், ஆலமரம், புங்க மரம், வன்னி மரம், வில்வ மரம், எந்த மரமாக இருந்தாலும். காரணம் என்ன? சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆக்சிஜனை மரங்கள் ஜாஸ்தி தரும். 6 மணிக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடை தான் மரம் ஜாஸ்தி தரும். கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரொம்ப சுவாசிக்கக்கூடாது. ஸோ அந்த சயின்டிஃபிக் காரணம் தான். மற்றபடி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நவகிரகங்களை சுற்றக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. நவகிரகங்களுக்கு ஏது ரெஸ்ட்டு? அது எப்போதும் இயங்கின்னு தான் இருக்கும். பூமி சுழற்சி ஆகிறதுனால இங்கே பகல்னா அமெரிக்காவில் இரவு, அமெரிக்காவில் இரவுனா இங்கே பகல், அவ்வளோதானே வழிய சூரியன் சந்திரன்லாம் எப்போதும் இயங்கின்னு தான் இருக்குது. கிரகங்களோட சுழற்சிங்கிறது நடந்துன்னு தான் இருக்குது. அதனால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நவகிரகங்களை சுற்றக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை. அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருந்தது. காரணம், இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் லைட் ஃபெசிலிட்டி அன்றைக்கி கிடையாது. சிம்னி விளக்கு, அகல் விளக்கு, அந்த மாதிரி விளக்கில் பலன் பார்ப்பாங்க. பொடி எழுத்து, அப்போ இந்த கட்டத்தெல்லாம் பார்த்து சொல்கிறப்போ தப்பு வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால சொன்னாங்க. ஸோ மற்றபடி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நவகிரகங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 6 மணிக்கு மேலே நவகிரகத்தை சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கரெக்டான காரணம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லா கோவில் மரங்களுக்கு அடியிலையும் நாகப்பிரதிஷ்டை, சிவலிங்க பிரதிஷ்டை, அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க. அதை சுற்றுறதுங்கிறது அந்த கோவிலையே வலம் வந்த பலன் கிடைக்கும்னாலும் கோவிலையும் சுற்றிட்டு அதுவும் சுற்றுறதுங்கிறது சிறப்பு.
அதே மாதிரி இந்த கோவில் மரத்தடியில் பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பிரதிஷ்டன்னு வச்சுருப்பாங்க. அதில் 2 வளையம் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே சொல்கிறப்பயே உங்கள் கண் முன்னாடி வந்து போகும். நம்ம டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கோவில்களில் சிலையாக வச்சுருக்காங்க. ஏன் நினச்சிருந்தா அதில் ஒரு 3 வளையம் 4 வளையம் கூட வச்சுருக்கலாமே, ஏன் 2 கரெக்டாக அதே ஷேப்பு அதே ஸ்ட்ரக்சர்? நம்முடைய மரபணு இப்படி இருக்குங்கிறத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணுவாங்க. திருப்பூர் குண்டடம்ங்கிற இடத்துல ஒரு பைரவர் கோவில் இருக்குது. அங்கே வந்து சுவர் சிற்பங்கள் 1500 ஆண்டுகளை கடந்தது. அம்மாவோட வயத்தில் குழந்தை இந்த மாதத்தில் இன்னென்ன ஷேப்பில் சைஸில் இருக்குங்கிறத சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க, சுதை சிற்பமாக சுவற்றில். அப்போ எவ்வளவு டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி என்ன மாதிரியான கருவிகள் இருந்தது, என்ன மாதிரியான படிப்பு இருந்தது, என்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி நம்ம பழமையான கோவில்கள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், மற்ற சில நுணுக்கமான விஷயங்கள், அங்கே நடக்கிற வழிபாடுகள், அங்கே படைக்கிற நைவேத்தியத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கு பின்னாடியும் பார்த்தா அப்படி பல சுவாரஸ்யமான வரலாறுகள், பல அறிவியல்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. வணக்கம் ஐயா. நான் பல சமயங்களில் வெவ்வேறு சாமிக்கு வேண்டிக் கொண்டு பணம் முடிந்து வைக்கிறேன். பண முடிப்புகள் நிறைய உள்ளன. எது எந்த சாமிக்கு என்று தெரியவில்லை. சுத்தம். அனைத்தையும் குலதெய்வத்திடம் சேர்க்கலாம் என்றால் அங்கு உண்டியல் கிடையாது. அந்த பண முடிச்சுகளை எந்த தெய்வத்துக்கு எப்படி செலுத்த வேண்டும், எந்த கிழமையில் செலுத்தலாம், தயவு செய்து வழி கூறுங்கள். நான் இன்னும் இந்த கடிதத்தை முழுமையாக படித்து முடிக்கலை. எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த முடிப்பை நீங்கள் முடிச்சிங்கிறத உங்களுக்கே தெரியல. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதல்ல எதுக்கு வேண்டிக்கணும் அதுதான் புரியல. நம்ம ஒரு வேண்டுதல்னு வேண்டினோன்னா அது கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுமா, நமக்கு அதுக்கான கெப்பாசிட்டி கேப்பபிள் இருக்கானா தான் பண்ணணும். இல்லைனா இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி எந்த சாமிக்கும் முடித்து வைக்காமல் இருங்க, அதுதான் நல்லது. இது வரைக்கும் முடித்ததை என்ன பண்ணுறதுனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன். எந்தெந்த சாமிக்கு என்ன முடிப்புங்கிறது தெரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை, தெரியல என்ன பண்ணலாம்? எல்லா தெய்வங்களும் எதில் திருப்தி ஆவாங்கன்னா அன்னதானத்தில் திருப்தி அடைவார்கள். அதனால் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கிற முடிச்சில் ஒரு பகுதியை பிரித்து உங்களுக்கு பிடிச்ச சாமியோட பேரை சொல்லி அன்னதானம் ஏதாவது முக்கியமான நாளில், உங்கள் பிறந்த நாள் இல்லை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரியான நாளில் சாத்வீக உணவை அன்னதானமாக பண்ணுங்கள். அது முதல் விஷயம். இல்லை நிறையா பணமுடிப்பு இருக்குது, நிறையா பணம் இருக்குன்னா அதுலேருந்து ₹1 கூட நீங்கள் உங்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது. ஒரு பகுதியை அன்னதானத்துக்கு, இன்னொரு பகுதியை என்ன பண்ணணும், கல்வி தானம்ங்கிறது அன்னதானத்தை விட உயர்ந்தது. உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய யாராவது பசங்க, நல்லா படிக்கிற பசங்க, அவங்களுக்கு தேவையான இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரியான விஷயம், பேனா பென்சில் ஏதோ ஒன்று படிப்புக்கு தேவையான ஒரு விஷயம், ஏதாவது ஸ்கூலில் வந்து லேபில் ஒன்று பண்ணிட்டு வர சொல்கிறாங்க, அது தேவைப்படுற விஷயம் வாங்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சின்னதும் பெருசுமா இருக்கும். யாராவது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ், உங்கள் சக்திக்கு முடிஞ்சபடி அந்த முடிப்பில் ஒரு பகுதியை அன்னதானத்துக்கும் இன்னொரு பகுதியை யாருக்கு தேவைப்படுறதோ கல்வி தானம், இந்த ஃபீஸ் மாதிரியான விஷயம், இந்த படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது, அப்படி பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டா உங்கள் குலதெய்வத்திலேருந்து எல்லா தெய்வங்களும் திருப்தியாகி உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பண முடிப்பு பண்ணாமல் இருங்க, அது பெட்டர். மேஷராசிக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கிறது. உங்களுடைய முக்கியமான சில கனவுகள், செயல் திட்டங்கள் ஒரு வடிவத்துக்கு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா ஓவியம் மாதிரி கலை நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள், அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி அந்த ஓவியம் கலை சார்ந்த படைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மிக அருமையான நாளாக இருக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் தொலைதூரத்து நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான அசாத்தியமான நாளாக இருக்கிறது. இந்த கார்மெண்ட் மாதிரி துணி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், துணி மணி எதுக்குமே பிரச்சனை இல்லைங்கிற அளவு உங்களுடைய துறைகளில் அடுத்தடுத்து சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரும். கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால் உங்களுடைய தாய் வழி அல்லது தந்தை வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு சில ஆதாயங்கள்ங்கிறது கிடைக்கும். துளாராசிக்குன்னு எடுத்துட்டா
இன்றைக்கி பாதி சந்திராஷ்டமோன்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். பாதிக்கு மேலே சாயங்காலம் 4:08 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்து ராசியான விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் தாவருது. அதனால் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி சாயங்காலம் 4-8 மணி வரைக்கும்னு இல்லை. எப்போதுமே நம்ம பேசுகிறப்போ மனசில் ஒரு சின்ன ரிகர்சல் மாதிரி இதை பேசலாமா பண்ணலாமாங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுறதுங்கிறது பெட்டர். நீங்கள் சில பேரை கவனிச்சிருப்பீங்க, அவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க, அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, ஆழ்கடல் அமைதி மாதிரி. எதாவது கேட்டால் கூட ஒரு வரி ஒரு வார்த்தையில் யோசித்து தான் பேசுவாங்க. ஆனால் எப்போ அவங்க நிறையா நேரம் பேசணுமோ அப்போ பேசிடுவாங்க. பார்க்கலாம், இதே அவங்க ரொம்ப பேசவே மாட்டேங்கிறாங்க, எப்போ பார் சைலண்ட்டாகவே இருக்காங்களே, ஒரு கலகலப்பாக பேசுகிறதே இல்லையே. நான் அந்த மாதிரி சில கேரக்டர்ஸை பார்த்து முதல்ல நானே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் மனசளவில். அப்புறமா தான் ஒரு மெச்சூரிட்டின்னு வந்த உடனே புரிஞ்சுது. சில பேர் இல்லை, பல பேர் பேசக்கூடாத விஷயங்களை பேசி தான் இன்றைக்கி நிறையா பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. அது பிரபலமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிரபலமாக இல்லாதவங்களாக இருக்கட்டும், அவங்க வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க, அதை வேற ஒரு அர்த்தத்தில் மாற்றுவாங்க. இல்லைனா ஏதோ 4 செவத்துக்குள்ளே விளையாட்டாக உளறதா நினச்சிட்டு பல பேர் முன்னிலையில் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும், யாராவது குறிப்பிட்ட ஒரு குரூப்போட மனசை புண்படுத்துறதாயிடும். அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எதை பேசுகிறதா இருந்தாலும் ஒன்ஸ் இதை பேசலாமா வேணாமாங்கிறத யோசித்து பேசினா என்ன விளைவுகள் வரும், இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் யோசிக்கிற அளவு திறமைங்கிறது நம்ம வளர்த்துக்கணும். அப்படி நம்ம ப்ராப்பராக யோசித்து பேசினோன்னா நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, மற்ற சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே பிரச்சனைங்கிறது வராது. பேச்சுங்கிறது ஒரு கலை, அதை கரெக்டாக பயன்படுத்தணும். நாக்குன்னு எடுத்துட்டால் அது ஒரு 2 அங்குலம் இருக்கும். அந்த நாக்கு நினச்சா பல பேரை வாழவும் வைக்கும், பல பேரை வீழவும் வைக்கும். அதில் எலும்பு கிடையாது நாக்கில். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு இரும்பு மனிதனோட மனசையும் புண்படுத்துகிற ஆற்றல் எலும்பு இல்லாத ரொம்ப வீக்காக இருக்கிற சாதாரண நாக்குக்கு இருக்குது. அதனால் அந்த நாக்கை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேன்மையான பேச்சு, மென்மையான பேச்சு, தன்மையான பேச்சு, உண்மையான பேச்சு, தூய்மையான பேச்சு, இப்படி பலவிதமான பேச்சுக்கள் இருக்குது. ஹவு டு ஸ்பீக், ஹவு டு ப்ரொனவுன்ஸ், ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் பேசுகிறத கரெக்டாக பார்த்து பேசணும். அதுவும் சந்திராஷ்டம டயத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருக்கே நீங்கள் அதையே நினச்சி ஒரு பதத்தோட, ஒரு படபடப்போட, ஒரு டென்ஷனோட, ஒரு டெம்டேஷனோட, ஒரு எமோஷனோட, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இருந்தீங்கன்னா அதுலேயே சில விஷயங்கள் ரோலிங் ஆகும், தப்பாக பண்ணுவீங்க. சந்திராஷ்டமம் பாட்டு ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணுவோம், என்ன எதையும் யோசித்து பேசுவோம், யோசித்து பண்ணுவோம் அப்படிங்கிறது இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அடுத்து விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சாயங்காலம் 4:08க்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? துளாராசிக்கு இப்போ சொன்னேன்ல, அதே தான் உங்களுக்கும். இதை ஃபாலோ பண்ணால் போகிறோம். இது துளாராசி விருச்சிக ராசின்னு மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் பொருந்தும். ஸோ ஏதாவது முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், முக்கியமான சில கோப்புகளில் கையெழுத்திடணும், அந்த மாதிரின்னு இருந்தால் அதிகபட்சம் சாயங்காலம் 4 மணிக்குள்ளே அதை முடிக்கிறதுக்கு பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ரெஷர் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே ஒரு வேலை பண்ண வேண்டியது உங்கள் ஆஃபீஸ் மூலமாக வருது, மேலெடுத்த ஆர்டர் தட்ட முடியாதுன்னா என்ன பண்ணணும்? கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலையை கடமையை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. பட் டெசிஷன் உங்கள் கையில் இருக்குது, உங்களால் முடிவெடுக்க முடியும்னா அந்த மாதிரி இடத்துல சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடி முடிச்சிடுறது பெட்டர், அவ்வளோதான். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. எல்லாருக்குமே சிறப்பான நாள் தான். நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லதே செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதனால் மன வலிமை இருக்கிறவங்க, தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் அப்படிங்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். நல் உதாரணமாக, முன் உதாரணமாக நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருப்பீர்கள் சமூகத்தில். அதுபோல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக இன்று சில விஷயங்கள் நடக்கும். அதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால் இந்த பூ மாதிரியான விஷயம், ஃப்ளவர்ஸை மாலையாக இது பண்ணுறது, அந்த பூக்களிலிருந்து சென்ட்டு மாதிரியான பல விஷயங்களை எடுக்கிறது, பூவில் பலவிதமான டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மலர் சார்ந்த துறை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான நாளாக, சந்தோஷம் பூத்து குலுங்கும் நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். மிக முக்கியமாக சொல்லணுன்னா கணினி சார்ந்த துறையில் இருப்பவர்கள்,
கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டர்ஸை வந்து சேல் பண்ணுறது, கம்ப்யூட்டரோட சில முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை வந்து சேல் பண்ணுறது, கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணுறது, அதில் சில சாஃப்ட்வேர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க, டெக்னீஷியன்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீனராசிக்கு இன்றைய நாள் மிக அதிசயத்தக்க வகையில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக, உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். தொடர்ந்து மேலும் நற்பலன்களை பெற முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். அகத்தியர் முதலான அனைத்து முனிவர்களையும் வழிபாடு செய்யுங்கள். எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்குமா வந்தனமுலோ. இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை மகான்கள் துறவிகள் பிறந்திருக்காங்களோ, இனிமேல் யாரெல்லாம் பிறக்க போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்கார். அந்த வகையில் நம்ம முடிந்த அளவு ஞானிகள் சித்தர்களை மனதில் நினைப்போம். இது மீனராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே இந்த விஷயம் பொருந்தும். இதோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைகிறது. அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.